சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு 4 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு, அதில் வத்தல், பூண்டு, தேங்காய், அப்புறம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் அதில் ஒரு பல்லாரி, கொத்தமல்லி இலை, கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளி சேர்த்து உள்ளே கரைச்சிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தேங்காய், சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டையை ஒரு 15 நிமிஷம் வேக விடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான்.